ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னாசி காய் இருக்கு, பழம் இருக்குல்ல, அந்த காய் வர்றதுக்கு முன்னாடி பூவா இருக்கும். அந்த பூவா இருக்கும்போது அந்த பூவை சுற்றியே இன்னொரு பூ இருக்கும், வயலட் கலர்ல சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு சில பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஒரு சில பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஒரு சில பூல இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு வயலட் கலர் மாதிரி ஒரு பூ இருக்கும். அந்த பூ என்ன ஆகும்னா நாளடைவில் அதுவே காஞ்சி போய் காணாம போயிடும். அந்த காயிலே அது இருக்காது, அந்த மாதிரி ஆயிரும். அது எப்படி அந்த பூ இருக்கும் அப்படின்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பூக்க சைடில் பாருங்க, ஒரு வயலட் கலரில் பூ இருக்குல்ல, இந்த பூ தான். இதில் தேன் இருக்கும், தேனீக்களெல்லாம் வந்து இதில் தேன் குடிக்க வரும். இந்த பூ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ இல்லை, மேலே எல்லாம் கீழே மட்டும் பூ இருக்குது பாருங்கள், வயலட் கலர் பூ. இது அதுக்கப்புறம் இந்த பெருசாக இது காணாமல் போயிடும். அது என்ன ஆகும்னா, இன்னொரு பழத்தை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த பழத்தை பாருங்க, இதுல அந்த பூ இருக்கும், காஞ்சி போய் கொஞ்சம் இருக்கு பாருங்க. இது தெரியுதா? இதான் அந்த பூ, அந்த வயலட் கலர்ல இருந்த பூ இப்ப இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கு. எல்லாமே பழம் பெருசாகும் போது அது கீழே விழுந்து போயிடும். ஆனா இதுல வந்து போகாம அப்படியே இருக்கு. ஒரு சில பழங்கள்ல போகாம இருக்கும், ஒரு சில போயிடும். பெருசாகும் போது, காய் பெருசாகும் போது அதுவும் சேர்ந்து போயிடும். ஆனா இதுல மட்டும்தான் அப்படி போகாம அப்படியே அழகா அப்படியே இருக்கு. காஞ்சிருந்தாலும் அது அப்படியே இருக்கு.